ஹரே கிருஷ்ணா. இப்போ இஸ்கான் சேலம் சார்பா மீண்டும் இந்த குந்தி மகாராணியின் பிரார்த்தனை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனையை தொடர்ந்து கேட்கவிருக்கோம். இதுவரைக்கும் நம்ம குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள்ல 5 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 6வது ஸ்லோகத்தை நம்ம தொடரவிருக்கோம். தொடரத்துக்கு முன்னாடி என்னுடைய நமஸ்காரங்களை என்னுடைய குரு மற்றும் ஸ்ரீல பிரபுபாதருக்கு தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி இதி நாமினே. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य वेशकारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்திலிருந்து குந்தி தேவியினுடைய பிரார்த்தனைகள்ல முதல் பிரார்த்தனை. குந்தி தேவி சொல்றாங்க, கிருஷ்ணரை பார்த்து, நீங்களே ஆதி புருஷர், ஜடை இயற்கை குணங்களால் பாதிக்கப்படாதவர், நீங்க உள்ளேயும் வெளியேயும் இருப்பினும் யாருக்கும் புலப்படாதவர், அதனால உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கிறேன்னு சொல்லி முதல் ஸ்லோகத்துல கிருஷ்ணருடைய குணங்களை பற்றி ரொம்ப அழகா விவரிக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 4 ஸ்லோகங்கள்லயும் கிருஷ்ணருடைய வெவ்வேறு குணங்களை வர்ணிக்கிறாங்க. 2வது ஸ்லோகத்துல குறையுடைய புலன் உணர்வின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லி விளக்குறாங்க. மாயா சக்தியின் திரையால் மூடப்பட்டுள்ள குறையற்றவர் அப்படின்றாங்க. நடிகரை போல் உடை அணிந்திருப்பவரை அடையாளம் காண முடியாததை போலவே முட்டாள்களின் கண்களுக்கு புலப்படாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகத்துல பரமஹம்சர்கள், முனிவர்கள், ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் பகுத்தறிந்த ஆன்மீகங்கள் இதயங்களில் பக்தி தொண்டை பற்றிய தெய்வீக விஞ்ஞானத்தை விருத்தி செய்வதற்காக அவதரிக்கக்கூடியவர் அப்படின்றதுனால கதம் பஷ்யமே ஹிஸ்திரியா, ஒரு சாதாரண பெண்ணா இருக்கக்கூடிய என்னால உங்களை எப்படி அறிய முடியும்ன்ற கருத்தை சொல்றாங்க. அடுத்து ரொம்ப ஒரு அழகான ஸ்லோகம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வசுதேவரின் புதல்வர், தேவகியின் இன்பம், நந்தருக்கும் இடையர்களுக்கும் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் உற்சாகம் அளிப்பவர், அதனால உங்களுக்கு நமோ நமக, என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கிறேன்றாங்க. அடுத்ததா போன வாரம் நம்ம பார்த்தோம், நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். தாமரை போன்ற நாபியை உடையவர், எப்பொழுதும் தாமரை பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பவர், தாமரை போல் குளிர்ந்த பார்வை உடையவர் நம பங்கஜ நேத்ராய. தாமரைகள் பொறிக்கப்பட்ட பாதங்களை உடையவர் நமஸ்தே பங்கஜாங்கிரயே. இப்படிப்பட்ட அற்புதமான குணங்களை கொண்ட உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்னு சொல்லி குந்தி தேவி கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை தெரிவிக்கிறாங்க. போன வாரம் இந்த தாமரை பார்க்கும் போதெல்லாம் எப்படி நம்ம கிருஷ்ணரை நினைவுபடுத்திக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். இன்னைக்கு குந்தி தேவியினுடைய பிரார்த்தனைகள்ல வரக்கூடிய 6வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல இருந்து கிருஷ்ணருடைய உன்னதமான செயல்களை பற்றி குந்தி தேவி விளக்குறாங்க, வர்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்லோகம் இது. யதா ரிஷிகேஷ ஃபலேன தேவகி கம்சேன ருத்தா சிரம் சுசார்பிதா விமோசிதாஹம் சசா சசஹா பிரஜா விபோ
தைவநாதேன முகுர் விபர்த்தனா. இறைவருக்கு இறைவனும் புலன்களுக்கு அதிபதியுமான ரிஷிகேஷரே, பொறாமை கொண்ட கம்சமன்னனால் சிறைப்படுத்தப்பட்டு துன்பத்திற்கு ஆளாகி இருந்த உங்களுடைய தாயான தேவிகையையும் என்னையும் என் மகன்களையும் கூட தொடர்ச்சியான பல அபாயங்களில் இருந்து தாங்கள் விடுவித்தீர்கள். ஸோ இப்ப கிருஷ்ணர் ஒரு பக்தவச்சலரா எப்படி தன்னுடைய பக்தர்களை காக்கிறார் அப்படின்ற கருத்தை இந்த ஸ்லோகத்துல குந்தி தேவி வர்ணிக்கிறாங்க. ஸோ எவ்வளவோ அபாயங்களை கடந்து வந்திருக்காங்க பாண்டவர்கள், குந்தி தேவி எல்லாம். அதை பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்திலேயே விளக்குறாங்க. ஸோ இப்ப பிரபுபாதருடைய பொருளுரையை பார்க்கலாம். தேவகியின் 8வது மகனால், அதாவது கிருஷ்ணரால் கொல்லப்படுவதற்கு அஞ்சிய பொறாமை கொண்ட கம்ச மன்னன், கிருஷ்ணரின் தாயும் கம்சனின் தங்கையுமான தேவகி அவளது கணவரான வசுதேவருடன் சிறையில் அடைக்கப்பட்டாள். கிருஷ்ணருக்கு முன் பிறந்த தேவகியின் எல்லா குழந்தைகளையும் அவன் கொன்று தீர்த்தான். ஆனால் இந்த ஆபத்திலிருந்து கிருஷ்ணர் தப்பினார். ஏனெனில் அவரது வளர்ப்பு தந்தையான நந்த மகாராஜனின் வீட்டிற்கு அவர் மாற்றப்பட்டார். குந்தி தேவியும் அவளது மகன்களும் கூட தொடர்ச்சியான அபாயங்களிலிருந்து காப்பாற்றப்பட்டனர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தேவகியின் மற்ற குழந்தைகளை காப்பாற்றவில்லை, ஆனால் குந்தி தேவியின் குழந்தைகளை அவர் காப்பாற்றினார். இவ்வாறாக பகவான் குந்தி தேவிக்கு அதிக ஆதரவை காட்டினார். தேவகியின் கணவர் உயிருடன் இருந்தார், ஆனால் குந்தி தேவியோ ஒரு விதவை. மேலும் அவளுக்கு உதவ கிருஷ்ணரை தவிர வேறொருவரும் இருக்கவில்லை என்பதாலேயே கிருஷ்ணர் அப்படி செய்தார். முடிவு என்னவெனில், அதிக ஆபத்தில் உள்ள ஒரு பக்தருக்கு கிருஷ்ணர் அதிகமான ஆதரவை அளிக்கிறார். சில சமயங்களில் தூய பக்தர்களை அவர் இத்தகைய அபாயங்களில் புகுத்தி விடுகிறார். ஏனெனில் நிராதரவான நிலையில் பக்தர் ஒருவர் பகவானிடம் அதிக பற்று கொள்கிறார். பகவானிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான பற்று ஏற்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான வெற்றி பக்தருக்கு காத்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங், ரொம்ப ரொம்ப உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொருளுரை இது. எப்படி நமக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும்போதெல்லாம் கூட நம்ம அந்த பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டு நம்ம பக்தி தொண்டு நம்முடைய சாதனைகளை நம்ம நிறுத்துறோம், அல்லது கிருஷ்ணன் மேல பல கேள்விகளை எழுப்புறோம். ஆனால் இங்க சில பிரபுபாதர் சொல்ற, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான பற்று நமக்கு பகவான் மேல ஏற்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பக்தருக்கு வெற்றி காத்திருக்குது அப்படிங்கிறார். அந்த பற்று எப்படி ஏற்படும்? இந்த மாதிரி பகவானுடைய சோதனைகள்ல நம்ம மீண்டு வரணும். பகவான் நிராதரவா இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அதிகம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இருக்கிறார். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு பொருளுரை. ஸோ இப்போ பிரபுபாதருடைய உபன்யாசம் இது சார்ந்த, இந்த ஸ்லோகம் சார்ந்த ஒரு சில பிரபுபாதருடைய உபன்யாசம் 1974 வருடம் அக்டோபர் 3ஆம் தேதி மாயப்பூர்ல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துக்கான ஒரு உபன்யாசம் கொடுத்திருக்கார். அது சார்ந்த சில கருத்துக்களை இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பகவத்கீதையில 4வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சொல்றார், ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः தத்வா தேகம் புனர்ஜன்ம நயத்தி மாமேதி ஸ்வர்ஜனான்னு. ஸோ கிருஷ்ணருடைய தோற்றம் மற்றும் செயல்கள் திவ்யமானது, உன்னதமானது அப்படிங்கிறார். ஏன்னா இங்க குந்தி தேவியினுடைய பிரார்த்தனையிலே நாம பார்க்கிறோம், அவர் புருஷம் பிரகிருதே பரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்திலேயே அவங்களுடைய ஒரு பிரார்த்தனையில பார்க்கலாம். அப்படின்னா அவர் இந்த ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அப்படின்னா அவர் இந்த இயற்கையால படைக்கப்பட்டவர் அல்ல. அதனால புருஷம் பிரகிருதே பரம்னு குந்தி தேவியினுடைய அந்த பிரார்த்தனைய அவர் எல்லாத்துக்கும் ஆதியா இருந்து எல்லாத்தையும் படைத்தவர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவர் இந்த படைப்புக்கு முன்னாடியே இருக்கிறார். அவரு கிருஷ்ணர் இந்த பௌதிக படைப்புக்கு முன்னாடியே இருக்கக்கூடியவர். அதனால அவர் இந்த படைப்புக்கு முன்னாடியே இருந்ததுனால அவருடைய செயல்கள், அவருடைய ரூபம், அவருடைய குணம், அவருடைய
அது அவரை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பௌத்திகமானது கிடையாது. ஏன்னா இந்த பௌத்திக உலகமே அவரால் படைக்கப்பட்டது. இந்த படைப்புக்கு அப்பாற்பட்டவராக அவர் இருக்கிறார். அதனாலதான் குந்தி தேவி சொல்றாங்க பிரகிருதியே பரம். ஸோ இப்போ கிருஷ்ணரும் இந்த ஜன்ம கர்ம சமய திவ்யம்ன்ற ஸ்லோகத்துல அததான் சொல்றாரு. திவ்யம் அப்படின்னா இந்த பௌத்திகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஏன்னா அவர் இந்த படைப்புக்கு முன்னாடியே இருக்கிறார். ஸோ இப்போ அவர் இந்த பூமிக்கு வரும்போது என்ன காரணத்துக்காக வரன்றதையும் கீதையில சொல்றாரு. பரித்ராணாய சாதுனா விநாசாய சுதுஷ்கிருதாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காகவும் அசுரர்களை அழிக்கிறதுக்காகவும் சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு பிரகலாத் மகாராஜரை ரட்சிக்கிறதுக்காக பகவான் நரசிம்ம தேவரா தோன்றி ஹிரண்யகசிபுவையும் வதம் பண்ணினார். பிரகலாதருக்கும் பாதுகாப்பு கொடுத்தார், அவரையும் ரசிச்சார். சோ இந்த மாதிரி பகவான் அசுரர்களை வதம் பண்ணினாலுமே கூட அவருடைய முக்கிய நோக்கம் பக்தர்களை காக்கிறது. பக்த வாத்சல்ய என்ற அவருடைய அந்த குணத்தை அவரை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறார். அவர் அதை விரும்பி செய்யறார். சோ அதே மாதிரி இங்கேயும் கிருஷ்ணர் அவதரிச்சிருக்கிறார். இப்போ குந்தி தேவியினுடைய பிரார்த்தனை கிருஷ்ணரா பகவான் வந்திருக்கிற இந்த சமயத்துல கிருஷ்ணரை பார்த்து இப்போ குந்தி தேவி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிக்சரை நம்ம எப்பவும் மனசுல வச்சுக்கணும். சோ இப்ப ஏன் கிருஷ்ணர் தோன்றினார்? இப்போ பிரகலாதரை காப்பாற்றுறதுக்காக நரசிம்மர் தோன்றினார். இப்ப கிருஷ்ணர் எதுக்காக தோன்றினார் அப்படின்னா, இப்போ தேவகி வசுதேவர் 2 பேருமே பகவானுடைய மிக சிறந்த பக்தர்கள், தூய பக்தர்கள். அதனாலதான் பகவான் அவங்கள தன்னுடைய தாய் தந்தையரா தேர்ந்தெடுத்தார். அவங்க கம்சனுடைய சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்ல, பாண்டவர்கள் இருக்காங்க. கம்சேன கலேனன்னு இந்த ஸ்லோகத்துல குந்தி தேவி சொல்றாங்க. அதாவது கம்சனுடைய தொந்தரவுனால அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, பாண்டவர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணர் அவதரிக்கிறார். ஸோ அவருடைய ஒரே நோக்கம் பரித்ராணாய சாதுனா, அவருடைய நேர்மையான பக்தர்களை ரட்சிக்கிறார். அதுதான் இங்க குந்தி தேவி பிரார்த்திக்கிறாங்க. ஸோ இதுல கிருஷ்ணருடைய இந்த உன்னதமான குணங்களை புரிந்து கொள்றதுதான் தத்துவத்தாகான்னு கிருஷ்ணர் சொல்றார். உண்மையிலே நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது. சும்மா மேலோட்டமா அவர் ஒரு மாடு மேய்க்கக்கூடிய இடையகுலத்துல இருந்தவர் அல்லது ஒரு இளவரசர், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நபர் அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அது மட்டும் நம்ம கிருஷ்ணரை புரிந்து கொள்றது ஆகாது. கிருஷ்ணரை உண்மையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா இந்த மாதிரியான உன்னதமான குணங்களோட அவரை நம்ம தெரிஞ்சுக்கிறது. சோ இங்க உயிர்வாளிகளான நம்மளும் கூட இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவர்கள் தான். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், பூமியில அப்போ நலாவாய கமனோ புத்தி ரேவச்சா அகங்கார இத்தியமே பின்னமே பிரகிருதி ராஷ்டிரதா. இப்ப இந்த 8 விஷயங்கள், பூமி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8 விஷயங்களும் பௌத்திகமானது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அபரேயம் வித்தஸ்வன்யம் வித்திமே பிரகிருதி பரா. இது எல்லாத்துக்கும் மேல பரம் அப்படின்ற உன்னத நிலையில ஜீவாத்மாவான நம்மளும் இருக்கிறோம். நம்மளும் ஆன்மீகமான ஜீவாத்மாக்கள் தான். பகவத்கீதையினுடைய ஆரம்பத்திலே நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். ஆத்மாவும் நித்தியமானது, பகவானை போலவே எல்லா உன்னத குணங்களையும் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ தற்காலத்துல இப்ப நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னா, இந்த பிரகிருதின்ற ஒரு பிடியில நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இந்த ஜட இயற்கைன்ற பிடியில நம்ம மாட்டிக்கொண்டிருக்கோம். பிரகிருதே கிரியமானானி குணை கர்மானி சர்வசாரண கிருஷ்ணர் கீதையில சொல்றார். சோ இந்த எப்படி ஒரு சிறைச்சாலையில இருக்கக்கூடிய ஒரு கைதி, ஒரு குற்றவாளி, அவன் இப்போ அவனுடைய நிலை சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறது கிடையாது. இயற்கையிலேயே அவன் சுதந்திரமா எல்லா பிரஜைகளையும் போல அவனால வெளியில இருக்க முடியும். அவன் சிறையில இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அவன் ஒரு குற்ற செயலோட தொடர்பு கொண்டதுனால அவனை இப்போ சிறையில வைக்கப்பட்டிருக்கான். அந்த மாதிரிதான் இப்போ
ஜீவாத்மாக்களுடைய நம்முடைய நிலையும். ஸோ இப்போ இந்த ஜீவாத்மாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானை வந்து நம்ம ஒரு சாதாரண நபரா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நம்மளை போல அவரும் 2 கை 2 கால் இந்த மாதிரி மனித ரூபத்துல இருக்கிறார் அப்படின்றதுக்காக. ஏன்னா இப்ப சில சமயத்துல இந்த கைதிகளை பார்க்கறதுக்காக ஒரு நாட்டோட ஜனாதிபதியோ அல்லது பெரிய உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க கூட யாராவது சிறைச்சாலைக்கு விஜயம் பண்ணலாம். அந்த சமயத்துல இப்போ அவங்களும் நம்மளை போல ஒரு சிறை கைதி தான் அப்படின்னு மற்ற கைதிகள் நினைச்சா அது அவங்களுடைய முட்டாள்தனம். ஒரு நாட்டோட ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ அல்லது வேற ஏதாவது மந்திரிகளோ வராங்க அப்படின்னா அவங்க அந்த கைதிகளுக்கு சலுகை கொடுத்து அவங்கள முன்கூட்டியே அவங்களுடைய நன்னடத்தின் காரணமா விடுதலை கொடுக்கறதுக்காக இருக்கலாம், அல்லது ஏதாவது சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற நிகழ்ச்சிகள்ல பங்கு கொண்டு கைதிகளை ஊக்குவிக்கிறதுக்காக இருக்கலாம், வேற ஏதோ காரணங்கள் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் அவங்க அங்க வராங்க. ஸோ அதனால நம்ம எப்படி இந்த இயற்கையின் பிடியில மாட்டிக்கொண்டிருக்கோமோ அந்த மாதிரி அவங்களும் மாட்டிட்டு இருக்காங்க. அதாவது பகவானும் இந்த இயற்கையோட பிடியில இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. கிருஷ்ணர்கிட்ட அந்த தன்மை கிடையாது. அவர் வந்து மாயையினுடைய எஜமானர். நம்ம மாயையின் பிடியில மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவர்கள். ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். முதல்ல நம்ம பார்த்த பிரகிருதி ஹராம். அவர் வந்து இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவர். பிரகிருதி படைக்கப்பட்டதே அவரால், படைப்புக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார். ஸோ இப்போ பிரபுபாதர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சியில அவங்களுடைய சட்டம் என்ன அப்படின்னா, நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னரோ அல்லது ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ அந்த உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு நாட்டோட சட்டங்கள் வந்து செல்லுபடி ஆகாது. அவங்கள வந்து குற்றவாளி ஆக்க முடியாது, அவங்கள யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரிதான் இப்போ இந்த பிரகிருதிக்கு உள்ள இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து கிருஷ்ணருக்கு ஒத்து போகாது. ஏன்னா இந்த பிரகிருதி படைக்கப்பட்டது அவரால், இந்த பிரகிருதி செயல்படுறது அவருடைய மேற்பார்வையில அவருடைய கட்டுப்பாட்டுல இது இயங்கிட்டு இருக்கு. மயாதக்ஷேன பிரகிருதி சுயத்தை சச்சாராச்சரம்னு கீதையில கிருஷ்ணர் அதையும் சொல்றார். ஸோ அதே மாதிரி ஈஷோபநிஷத்துல ரொம்ப அற்புதமான ஒரு உபநிஷத்து அது. பிரபுபாதர் அதுக்கு அழகான பொருளூர் எல்லாம் கொடுத்திருக்கிறார். வேதம் வழங்கும் அறிவுன்னு தமிழ்ல நமக்கு அந்த புத்தகம் இருக்கு. ஸோ இந்த ஈஷோபநிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 8வது மந்திரத்துல அபாப வித்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அப்படின்னா அவர் வந்து பாவம் செய்தவராவோ ஒரு குற்றவாளியாவோ நம்ம கருத முடியாது அப்படின்னு சொல்லுது. யாரு? பகவான. எப்படியோ அந்த சிறை கைதிகள் வந்து ஒரு ஜனாதிபதியோ மந்திரியோ நம்மளை போல ஒரு குற்றவாளின்னு நினைக்க முடியாதோ, அது போல பந்தப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய நம்ம கிருஷ்ணரும் ஒரு பந்தப்பட்ட ஜீவன் தான் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அவர் அபாப வித்தம், அவர் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய செயல்கள்ல பாவம்ன்றது எதுவுமே கிடையாது. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதையில அர்ஜுன் சொல்றான், ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. ஆரம்பத்துல வந்து முதல் அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம், இந்த 2 சேனைகளுக்கு மத்தியில ரதத்தை கொண்டு போய் நிறுத்துங்க அப்படின்னு கிருஷ்ணனிட்ட அர்ஜுன் சொல்லும் போது ரதம் ஸ்தாபயமே அச்சுதான்னு சொல்றான். அச்சுதான்ற அந்த நாமத்தை அங்க உபயோகிக்கிறான். அச்சுதா அப்படின்னா வீழ்ச்சி அடையாதவர். நம்மளை போல இந்த பௌதிக உலகத்துல வீழ்ச்சி அடையாதவர். அவர் இங்க வந்திருக்காருன்னா அது அவருடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல அவர் வந்திருக்கிறார். நம்மளை போல நிர்பந்திக்கப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்டு அவர் வந்தவர் கிடையாது. அவர் சொந்த விருப்பத்தின் பேர்ல இங்க வந்திருக்கிறார். சோ அதனால நம்ம வந்து இங்க வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அணு ஆத்மா, நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன ஆத்மா. எப்படி இந்த நெருப்பு பொறி இருக்கு இல்லையா, நெருப்பு இருக்கு, ரொம்ப குழந்து விட்டு பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ சின்ன சின்னதா ஒரு பொறி வந்து அப்படியே வெளியில வரும். அதே பிரகாசத்தோட அப்படியே இருக்கும். கீழே விழுந்த உடனே அதை அணைஞ்சு போயிடும். அதுக்கு அந்த நெருப்பை தாங்கி அதை பிரகாசமா எரியறதுக்கான சக்தி அதுக்கு தொடர்ந்து இருக்கிறது கிடையாது. ஆனா அந்த பொறி நெருப்போடு இருக்கிற வரைக்கும் அது பிரகாசமாவே இருக்க முடியும். ஸோ அது மாதிரிதான்
ஜீவாத்மாவான நம்ம ரொம்ப அணு ஆத்மா. ஆன்மீக உலகத்துல இருக்கிற வரைக்கும் ரொம்ப சச்சிதானந்த நிலையில ஆனந்தம் வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான். ஆனால் இப்ப நம்ம விழுந்த உடனே எப்படி இந்த நெருப்பு பொறி வந்து அணைஞ்சு சாம்பலாயிடுதோ, அது மாதிரி நம்மளுடைய நிலையும் இந்த ஜடை இயற்கைக்கு வந்த உடனே இந்த இயற்கை நம்மளை பந்தப்படுத்திடுது, நம்மளை கட்டி போட்டுடுது. ஸோ அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, திரும்ப ஆன்மீக உலகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்முடைய அந்த ஆன்மீக குணங்களை நம்ம ரிவைவ் பண்ணணும், நம்ம மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளணும். ஸோ இப்போ அதுக்காக தான் இந்த பக்தி யோகம் என்ற அந்த வழிமுறையை நம்ம பயிற்சி செய்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் கிருஷ்ணர் கீதையில நமக்கு எல்லா உபதேசங்களையும் சொல்றார். வீட்டராக பயக்ரோத மன்மயா மாமுபாஸ்ரிதா பவோ ஞான தபசோ தூத்தமத் பாவமாகத்தா. ஸோ எப்ப நம்ம தூய்மை அடைகிறோமோ, நம்மளை இந்த பௌதிக களங்கத்துல இருந்து காம, குரோதா, லோப, மோக, மத, மத்சர இந்த மாதிரி இந்த பௌதிக குணங்கள்ல இருந்து எப்ப நம்மளை விடுவித்துக் கொள்றோமோ, எப்ப நம்ம தூய்மை அடைந்துடுறோமோ, அதுக்கப்புறம் நம்ம பகவானுடைய லோகத்தை அடைய முடியும். அதுக்கான வழிமுறை தான் இந்த பக்தி யோகம். ஸோ நம்முடைய இந்த ஆன்மீக குணங்கள், இப்ப ஆன்மீக உலகத்துல இருந்தான்னா எப்படி நம்முடைய குணங்கள் இருக்குமோ அந்த குணங்கள் இப்பவும் இருக்கு. அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம், அது நிரந்தரமான ஒரு விஷயம். ஏன்னா ஆத்மாவான நம்ம எல்லாருமே நித்தியமானவர்கள். அகம் பிரம்மாஸ்மி, அந்த பிரம்மன்ற அந்த குணம் நமக்குள்ள இருக்கு, ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா இப்போ அது உறக்க நிலையில இருக்கு. அது நம்ம இப்போ இந்த பக்தி தொண்டு மூலமா ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம்ன்ற இந்த நவவித பக்தி தொண்டுல நம்மளை ஈடுபடுத்திக் கொள்றது மூலமா நம்ம அதை புதுப்பித்துக் கொள்ள முடியும். அப்போ நம்முடைய இந்த களங்கங்கள்லாம், நம்முடைய இந்த உபாதிகள் எல்லாம் தூய்மை அடையும். சர்வோபாதி வினிர் முக்தம் தத்பரத்வேன நிர்மலம்னு நமக்கு சொல்ற மாதிரி நம்முடைய இந்த உபாதிகள் எல்லாம், நான் இந்தியன், நான் தமிழன், நான் செட்டியார், நான் முதலியார், நான் அது, நான் இதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, இந்த அடையாளங்கள்லாம், நான் இன்ஜினியர், நான் டாக்டர், இந்த மாதிரி நம்முடைய தொழிலோட, நம்ம ஊர் பேரோட, நம்ம ஜாதி பேரோட, நம்ம வம்சத்தோட, இந்த மாதிரி பல விஷயங்களோட நம்ம அடையாளப்படுத்திட்டு இருக்கோம். இந்த அடையாளங்கள் எல்லாம் தான் இப்போ நம்ம இந்த பௌதிக உலகத்தோட பந்தப்படுத்தி வச்சிருக்கிற விஷயம். ஸோ இந்த திரைகள்ல இருந்து, இந்த பந்தத்துல இருந்து நம்ம அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன், நான் ஆன்மீகமானவன்ற அந்த விஷயத்த நம்ம உணரணும். ஸோ கிருஷ்ணரும் பிரம்மன், நம்மளும் பிரம்மன் தான். ஆனால் கிருஷ்ணர் பரபிரம்மன், அவர் உச்ச நிலையில எல்லாத்துக்கும் உச்ச உயிர்வாளியா இருக்கார். அது கட்டோபனிஷத்துல இருந்து பிரபுபார் அடிக்கடி மேற்கோள் காட்டுற ஒரு விஷயம் என்ன, ஒரு ஸ்லோகம், நித்யோ நித்யானாம் சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். அதுதான் நமக்கு இந்த வேதங்கள் சொல்ற விஷயம். என்ன அப்படின்னா, இந்த ஒருமையில ஏகோ, அந்த ஒருமையில இருக்கக்கூடிய அந்த நித்தியமானவர்கள்ல நித்தியமானவர், சேத்தனர்கள்ல சேத்தனமானவர், அந்த ஒருத்தர் பகுனாம், மற்ற எல்லா உயிர்வாளிகளும், பன்மையில இருக்கக்கூடிய மற்ற எல்லாரையும் அவர் பராமரிக்கிறார். நம்ம எல்லாரும் அவரால் பராமரிக்கப்படுபவர்கள். ஸோ அதனாலதான் நீங்க ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரி அகராதியில கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடவுள் அப்படின்னு சொன்னா உச்சமான உயிர்வாளி அப்படின்னு சொல்லப்பட்டது, சுப்ரீம் பீயிங்னு ஆங்கில அகராதியில இருக்கும். அவர் மற்ற எல்லா உயிர்வாளிகளை விட உச்சமான நிலையில இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்டவரா இருக்கிறதுனாலதான் பாகவதம் அவரை ஜன்மாதியசேதகா, அவர் வந்து பூரண உண்மையா உச்ச உயிர்வாளியா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும், எல்லா படைப்புக்கும் அவரே காரணம்னு சொல்லப்படுது. ஜன்மாதியசே, ஜன்ம அப்படின்னா தோற்றம், எல்லாமே அவரிலிருந்து தான் தோன்றது. அனைத்திற்கும், அனைத்து தோற்றத்திற்கும் அவரே காரணம். ஸோ நம்ம இங்க பாக்குற எல்லா விஷயமே, பௌதிக விஷயங்களா இருக்கட்டும், ஆன்மீக விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வருது. ஸோ அவர்கிட்ட இருந்து அப்படின்னா அப்போ அவர் ஒரு உயிர்வாளி, அவர் ஒரு நபர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஜடத்துல இருந்து எந்த ஒரு விஷயமும் வர முடியாது. ஜன்மாதர்ஷ எதகா அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, இப்போ
பாகவதம் அந்த கருத்து சொல்லும் போது அவர் ஒரு உயிர்வாளி, அவர் ஒரு நபர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான கருத்து. திரும்ப திரும்ப பிரபுபார் இந்த கருத்தை வலியுறுத்துறார். ஏன்னா நிறைய பேர் இறைவன் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அதை பத்தி கொஞ்சம் ஆழமா விவரமா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்க போனோம்னா, கடவுள்னா ஒரு சக்தி, ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து ஒரு நபராவே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது வந்து ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு கருத்து. பகவான் வந்து ஒரு ஜடமோ அல்லது ஒரு ஒளியோ அல்லது ஒரு சக்தியோ கிடையாது. அப்கோர்ஸ் பகவானுக்கு சக்திகள் இருக்கு. பராச சக்தி விவிதை வஸ்துயத்தை, எண்ணிலடங்காத சக்தி கொண்டிருக்கக்கூடியவர் பகவான். அவருக்கு சக்தி இல்லாம இல்லை. ஆனால் சக்தின்றது ஒரு சக்திமான இடத்திலிருந்து, ஒரு நபர்கிட்ட இருந்து சக்தி வரணும். இப்ப நான் வாங்கி ஒருத்தர் கன்னத்துல அரையிறேன் அப்படின்னா, அந்த அரையிறதுன்ற அந்த செயல் ஒரு சக்தி. ஆனா அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? சக்திமான என்னிடத்துல இருந்து அந்த சக்தி வந்தது. என்னுடைய சக்தி அங்க பிரயோகிக்கப்பட்டது. சோ அது மாதிரி அந்த சக்தின்றது அந்த சக்திமான் அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து வரணும். சோ சக்தி இருக்கு, ஆனா அந்த சக்தி பகவான்கிட்ட இருந்து வருது. பகவான் ஒரு நபர், அவர் முழு சுதந்திரமானவர். சோ அவருக்கு வந்து யாரும் எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இப்ப இந்த உலகத்துல நம்ம எதையாவது கத்துக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆசிரியர் தேவைப்படுது. நமக்கு எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்து இது என்ன அது என்ன இது என்னன்னு நம்ம தாய் தந்தையர்கிட்ட கேட்கிறோம். அதுக்கப்புறம் ஆசிரியர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பகவானுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வாத்தியாரும் தேவையில்லை. அவருக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அதனாலதான் அவர் ஸ்வராஜ், அவர் மூல சுதந்திரமானவர். எல்லா விஷயங்களுமே அவருக்கு தெரியும். அவர் ஒம்னிஷியன், ஒம்னிபொட்டன்ட், அவர் எல்லாத்தையும் அறிஞ்சவர், அனைத்து சக்திகளையும் கொண்டவர். அவருக்கு எந்த ஒரு ஆசிரியரும் தேவையில்லை. சோ அவர் எல்லாத்துக்கும் உச்ச உயிர்வாளியா அனைத்தையும் தெரிஞ்சவரா இருக்கிறதுனால, அவர் சுதந்திரமானவரா இருக்கிறதுனால வேதாம் சமதீதானி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் பகவத்கீதையில. சோ அப்போ கடவுளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பகவத்கீதையிலேயே அதை நம்ம பார்க்கலாம். அர்ஜுனன்கிட்ட கிருஷ்ணன் சொல்றார், இந்த ஏவம் பரம்பரா காத்தம் இமம் ராஜரிஷியோ விதோ, ராஜரிஷிகள்லாம் கேட்டு வந்த இந்த அறிவை நான் வந்து விவஸ்வானுக்கு பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே உபதேசிச்சேன்னு சொல்றாரு. அர்ஜுனன் வந்து உடனே சந்தேகப்படுறான், எப்படி இதை நான் புரிஞ்சுக்க முடியும்? இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரே வயசு, நம்ம ஒன்னா பிறந்து வாழ்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சூரிய தேவனுக்கு விவஸ்வானுக்கு இந்த பகவத்கீதை அறிவை கொடுத்தேன்னு சொல்றீங்களே, அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கும்போது அப்ப பகவான் சொல்றார், அதுதான் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நான் எதையும் மறக்கிறது கிடையாது. மத்த ஸ்மிருதிர் ஞானம் அப்போகனம் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறது அவர் தான். அவர் எதையுமே மறக்கிறது கிடையாது. சோ அதனால அர்ஜுனா, ஜீவாத்மாவான மற்ற எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஆனா நான் முக்காலத்தையும் மறந்தவன், திரிகால கிரகின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அனைத்தையும் அவருக்கு கடந்த காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, எதிர்காலமும் தெரியும். அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. சோ அதனாலதான் அவர் ஸ்வராத் அபிஜ்ஞா அப்படின்னா அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம அந்த மாதிரி கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. அது நம்மகிட்ட முட்டாள்தனம். இது என்னோட தலைன்னு நான் சொல்றேன், ஆனா என்னோட தலையில எத்தனை முடி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது என்னோட உடல்னு சொல்றேன், இந்த உடல்ல எவ்வளவு ரோமங்கள் இருக்கு யாராவது எண்ண முடியுமா? தெரியாது. என்னோட உடல்னு சொல்றேன், நான் சாப்பிட்ற உணவு எப்படி ஜீரணமாகுதுன்னு எனக்கு தெரியுமா? அந்த உணவுல இருக்கக்கூடிய சக்தி எப்படி பிரித்தெடுக்கப்பட்டு அது வந்து பல்வேறு திரவங்களா மாற்றப்பட்டு ரத்தமா மாறி அது எப்படி இந்த உடலை இயக்குதுன்றது நமக்கு யாராவது அதை பத்தி யாராவது சிந்திக்கிறது கூட கிடையாது இல்லையா? ஆனா இது எல்லாமே இயங்கி கொண்டிருக்கு, இது எல்லாமே செயல்பட்டு இருக்கு. ஆனா நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு நம்முடைய சொந்த உடலே கூட, இது சொந்த உடல் நம்ம சொல்லிக்கிறோம், ஆனா
ஆக்சுவலா இது நம்முடைய சொந்த உடல் கிடையாது. ஏன்னா இது நம்ம உருவாக்குனது கிடையாது. ஏன்னா இது நம்முடைய படைப்பு கிடையாது. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒண்ணு. இப்ப நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இது வந்து ஒரு இயந்திரம். எப்படியோ பல, இப்ப நான் வந்து இங்க கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன், இங்க ஒரு மைக் இருக்கு, இங்க ஒரு கேமரா இருக்கு, இங்க ஒரு மொபைல் இருக்கு, இது மாதிரி மவுஸ் ஒண்ணு இருக்கு, இது மாதிரி நிறைய இயந்திரங்கள். இதெல்லாம் ஒரு இயந்திரம்னு சொல்ல, நம்ம வாகனங்கள் பயன்படுத்துறோம், இதெல்லாம் ஒரு இயந்திரங்கள். அந்தந்த இயந்திரத்தை ஒரு காரணத்துக்காக நம்ம பயன்படுத்துறோம். டைப் ரைட்டிங் மிஷின் இருக்கு, அதை டைப் பண்றதுக்காக நம்ம உபயோகிக்கலாம். கார் மாதிரி அதை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்கு உபயோகப்படுத்த முடியாது. சோ அதே மாதிரி நமக்கு இந்த மனித உடல் இயற்கையால கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக, எப்படி வந்து டைப்ரைட்டிங் மிஷின்ல டைப் பண்ண முடியுது, கார்ல நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க முடியுது, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அந்த இயந்திரம் நம்ம படைக்கிறோம், அதை நம்ம உபயோகிக்கிறோம். அது மாதிரி இந்த உடலும் ஒரு இயந்திரமே. இந்த உடலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஈஸ்வர சர்வபூதானாம் நிர்தேஷ அர்ஜுன திஷ்டதி ரமயன் சர்வபூதான் இந்திரகுடானி மாயா. சோ பகவான் சொல்றார், இது வந்து ஒரு இயந்திரம், அதுக்குள்ள பகவான் இருந்து எல்லாருடைய இதயத்திலையும் அவர் இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கார். அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. விதேஷ அர்ஜுன திஷ்டை, இருதயத்துக்குள்ள அவர் இருக்கிறார், அவருக்கு எல்லாமே தெரியுதான். அவர் ஒவ்வொரு ஜீவனுடைய விருப்பம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறார். அந்த விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு உடலை கொடுக்கிறார். அதுதான் பகவான். அதை எப்படி இந்த இயற்கையின் மூலமா அதை செயல்படுத்துறார். அவர் தனிப்பட்ட முறையில அதை செய்யணும் அப்படின்றது இல்லை. பிரகிருதே கிரியமானி குணை கர்மானி சர்வச, நம்முடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி பகவான் நம்முடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு உடலை கொடு அப்படின்னு சொல்லி இயற்கைக்கு சொல்றா. அந்த இயற்கை நமக்கு அந்த உடலை கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு உயிர்வாளி எந்த பாரபட்சமும் பார்க்காம எல்லாத்தையும் சாப்பிட்றான். இன்னைக்கு நவீன காலத்துல நிறைய பேர் அப்படிதான் பழக்க வச்சிருக்காங்க. எதை வேணா எந்த நேரத்துல வேணா சாப்பிட்றது, பாரபட்சமே பார்க்கறது கிடையாது. அது உடலுக்கு ஒத்துக்குமா, அது நல்லதா கெட்டதா, அதை பத்தி பாவம் நிறைந்ததா அல்லது சாத்விகமான உணவா, அதை எதை பார்க்கறது கிடையாது இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி எதை வேணா பாரபட்சம் இல்லாம எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க அப்படின்னா, அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, நீ வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு விருப்பப்பட்டனா அப்போ அதுக்கு இந்த மனித உடல் ஒத்து வராது. ஒரு பன்றி மாதிரி இருந்துட்டாரு அப்படின்னா மலம் கூட வித்தியாசம் பார்க்காம உனக்கு சாப்பிட்டு இருப்ப. உனக்கு இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுன்ற பாரபட்சமே இருக்காது, வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நீ ஒரு பன்றியோட உடல் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரிதான் இந்த மனித வாழ்க்கை வந்து கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் நம்ம அவருடைய சேவகன்றதை உணர்ந்து அந்த நிலையை நம்ம திரும்ப அடையிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை விட்டுட்டு நாகரிகம்ன்ற பேர்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த என்ன சொல்றது, நிர்வாணமா உடலை வெளிப்படுத்திக்கிறதுல வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. குறிப்பா இன்னைக்கு காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப இறுக்கமான உடை அணிகிறது, ரொம்ப டைட்டா அந்த டிஷர்ட்டு லெகின்ஸ் இந்த மாதிரியான உடைகள்லாம் அணிஞ்சிட்டு தன்னுடைய உடலை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. வேத கலாச்சாரத்துல பெண்கள் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறந்த குணங்கள், கற்பு, அவங்களுடைய வெட்கம், அவங்களுடைய நாணம், மடமை, இந்த மாதிரியான நிறைய குணங்கள் எல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு சார் இலக்கியங்கள்ல. அந்த குணங்களை வந்து அவங்க வெளிப்படுத்துறது மூலமா ஒரு ஆணுடைய கவனத்தை ஈர்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான சாத்விகமான குணங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, அந்த நற்குணங்கள் இல்லாததுனால அவங்களுக்கு இருக்கிற ஒரே விஷயம் இந்த உடல் தான். அந்த உடலை வெளிப்படுத்தணும். அப்பதான் வந்து ஒரு ஆண் வந்து கவர்ச்சி அடைஞ்சு தன்னை திரும்பி பார்ப்பான். சோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமா இந்த நவீன கலாச்சாரம் திணிக்கப்பட்டது மக்கள் மத்தியில. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு நிர்வாணமா தன்னுடைய உடலை வெளிப்படுத்திக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 85-90% மக்கள் இன்னைக்கு இந்தியாவில் மொபைல் போன், ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்க
ஆபாச காட்சிகள் நிறைந்த போர்ன் சைட்ஸ், நிர்வாண காட்சிகள், பெண்களோட படங்களை, ஆண்களோட இந்த நிர்வாண படங்களை பார்க்கறதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. குறிப்பா இந்த லாக்டவுன் காலத்துல வந்து அது ரொம்ப பல மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 95% பேர் இன்னைக்கு அதை விசிட் பண்றாங்க. யார் கையில எல்லாம் ஸ்மார்ட் போன் இருக்கு, மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி ஆபாச காட்சிகளை பாக்குறாங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு இந்த மாதிரி நிர்வாணங்களை பார்க்கறது வந்து ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அப்போ கிருஷ்ணர் பார்க்கிறார், உனக்கு உடை உடுத்த விருப்பம் இல்லையா, நிர்வாணமா இருக்கணுமா, ஓகே தட்டாசு, அடுத்த பிறவிலே நீ ஒரு மரமா வந்துடு. மரம்னா நீ உடை உடுத்த வேண்டியது இல்லை, அப்படியே உன்னோட உடலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கலாம், எல்லா நேரத்திலும் எல்லாருடைய பார்வைக்கும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே நின்ன மாதிரி நீ எவ்வளவு நாள் வேணாம், நூத்துக்கணக்கான வருஷம் கூட ஒரு சில மரங்கள் வாழுது, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கூட ஒரு சில மரங்கள் வாழுது. சரி, நீ அந்த மாதிரி அப்படியே நிர்வாணமா இருந்துரு அப்படின்பாரு. சோ இந்த மாதிரி நம்மளுடைய இந்த இயந்திரம் வந்து பகவான் நம்முடைய இதயத்துல இருந்து நம்முடைய விருப்பத்தை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வெவ்வேறு இயந்திரத்தை கொடுக்கிறார். சோ பகவான் இது எல்லாத்தையும் உணர்ந்து செய்யறாரு அப்படின்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி ஒரு உயிர்வாளியோ அவரும் ஒரு நபர், ஒரு பர்சன். அவர் வந்து ஒரு மந்தமான ஒரு கல்லு கிடையாது. கல்லுக்கு வந்து உணர்வு கிடையாது, வெறுப்பு கிடையாது. ஆனா கிருஷ்ணர் அப்படி அல்ல. கிருஷ்ணர் பல செயல்களை செய்யறார். அதனாலதான் அவருடைய செயல்களும் அவருடைய தோற்றமும் திவ்யமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஷண்மகர்மா சமே திவ்யம். செயல்கள் செய்யறோம் அப்படின்னா, இப்போ நம்ம செயல்படுறோம் அப்படின்னாவே அப்ப நம்ம ஒரு உயிர்வாளி. நம்ம இயங்குறோம் அப்படின்னாவே நம்ம ஒரு உயிர்வாளின்றத உணர்ந்துடணும். சோ நம்ம நீண்ட காலமா கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுனால பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் ஆயிடுச்சு நம்ம இந்த உலகத்துக்கு வந்து, பல கோடிக்கணக்கான ஜென்மங்கள் கூட சொல்லலாம். ஸோ நீண்ட காலம் நம்ம கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுனால இப்போ யாராவது வந்து நம்மகிட்ட கிருஷ்ணரை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா நமக்கு நிறைய பேருக்கு தெரியுது. அப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து இன்னமும் நமக்கு நிறைய பேருக்கு பிறந்ததுல இருந்து நிறைய கோவில், நிறைய பாடல் கேட்கிறோம், கிருஷ்ணரை பத்தி நிறைய கதைகள் கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு நவீன சமுதாயத்துல நிறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அது வேற வெளி நாடுகள்ல, அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற மேற்கத்திய நாடுகள்ல எல்லாம் நிறைய பேருக்கு கிருஷ்ணன்னா என்னன்னு தெரியாம போயிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் பிரபுபாதருடைய கருணையால இந்த இஸ்கான் இயக்கத்தினால இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதே இந்தியாவில நிறைய பேருக்கு பகவத்கீதைன்னா என்னன்னே தெரியாம இருக்கு, கிருஷ்ணான்னா யாருன்னே தெரியாம இருக்கு. நம்ம பாக்குறோம் அதெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மறந்து போயிருக்கோம், அவ்வளவு காலம் நம்ம கிருஷ்ணரை மறந்து இருக்கிறோம். சோ அதனால சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், யாரைக்காக தாரைக்காக கிருஷ்ண உபதேஷ். நம்ம எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணருடைய உபதேசத்தை சொல்லணும், கிருஷ்ணரை பத்தி பேசணும். கிருஷ்ணருடைய உபதேசத்தையும் கிருஷ்ணருடைய நாம ரூப குண லீலைகளையும் நம்ம பிரச்சாரம் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம தெரிஞ்சு கொண்டால் மட்டுமே போதாது. பிரச்சாரம் பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய சமஸ்கிருத பண்டிதரா இருக்கணும், நிறைய நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் தெரிஞ்சிருக்கணும், எல்லா நுணுக்கங்களும் சாஸ்திரத்துல இருக்கிற எல்லா விவரங்களும் நம்ம தெரிஞ்சிருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. பிரச்சாரம் பண்றதுக்கு கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான்ற ஒரு கருத்தை நம்ம சொல்றதுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். பிரபா ரொம்ப சந்தோஷமா பெருமையோட சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பிரபாருடைய ஆரம்ப கால சீடர்கள் ஒருத்தர் ஷியாமசுந்தர பிரபு. அந்த ஷியாமசுந்தர பிரபுக்கு வந்து பிரபார் இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு 3-4 வயசுதான் இருக்கும், சரஸ்வதின்னு. அந்த பொண்ணை பத்தி பிரபுபார் அடிக்கடி சொல்லுவார், பிரச்சாரம் செய்யறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த பொண்ணு வந்து யாராவது கோயிலுக்கு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய், யூ நோ ஹூ இஸ் கிருஷ்ணா, உங்களுக்கு கிருஷ்ணன்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்குமா. அப்ப அவங்க சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கூட தெரியலேன்னு சொல்லுவாங்களாம். நிறைய பேருக்கு தெரியும், உண்மையிலே தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க
தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லும், அந்த சரஸ்வதி சொல்லுவாங்க, ஏன்னா கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான், he is supreme personality of Godhead. சொல்றார், அவ்வளவுதான், இதுதான் பிரச்சாரம். கிருஷ்ணர் யாருன்னு கேளுங்க, தெரியலன்னா கிருஷ்ணரை தான் பரமபுருஷ பகவான் சொல்லுங்க. இதுல என்ன சிரமம் இருக்கு? பிரச்சாரம் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. சோ அதனால இந்த வேத கலாச்சாரத்துல எல்லாருமே செய்துட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அது மறந்து போயிட்டு இருக்கு. அதனால நம்ம கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான்றத நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம். குந்தி தேவியோட பிரார்த்தனைகள்ல இருந்து அதை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். சோ அதன் மூலமா நம்மளும் இந்த பிரச்சாரத்துல ஈடுபடணும். அப்போ நம்ம பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர் ஆகிறோம். பகவானுடைய பக்தரா அவரை நம்ம ஏற்கிற. சோ இந்த கிருஷ்ணரை பற்றி நம்ம கற்றுக்கொள்றது, அவருடைய தெய்வீக குணங்கள், அவருடைய தெய்வீக செயல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதனாலதான் இங்க குந்தி தேவி அவருடைய குணங்களையும் அவருடைய செயல்களையும் எல்லாம் வர்ணிச்சு ரொம்ப அழகா இங்க சொல்றாங்க. இங்க குறிப்பா குந்தி தேவி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முகுர் விபத்கநாத் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. அப்படின்னா அதாவது எப்பவும் திரும்ப 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 24 மணி நேரமும் என்ன விபத்கநாத். விபத் அப்படின்னா விபத்து தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அதே வார்த்தை தான். அபாயம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அபாயம் நிறைந்த ஒரு உலகம் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம். திரும்ப திரும்ப, அதுவும் 1 2 கிடையாது, நிறைய பலவிதமான ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு உலகம் இந்த உலகம். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்ற துக்காலயம் அசாஸ்வதம், இது துக்கம் நிறைந்த ஒரு உலகம், இது தற்காலிகமான உலகம். வெவ்வேறு வகையான துன்பங்கள் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம அதை துன்பம்னா என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கொரோனா கடந்த பல மாதங்களா நம்மளை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகள், சுனாமியை பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள், நிலநடுக்கம் வருது, போர் வருது, எத்தனையோ பிரச்சனைகள். சோ இந்த உலகம் துன்பம் நிறைந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ குந்தி தேவி அதான் சொல்றாங்க, முகூர் விபத்கநாதே, திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் ஆபத்துகள் வந்துட்டே இருக்கு. ஆனாலும் இங்க அவங்க என்ன சொல்றாங்க, யாரு துன்பப்படுறதா சொல்றாங்க? குந்தி தேவி தன்னையே சொல்றாங்க. தேவகி துன்பப்படுறதா சொல்றாங்க. பாண்டவர்கள், குந்தி தேவியினுடைய புதல்வர்கள் துன்பப்படுறதா சொல்றாங்க. ஆனாலும் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா குந்தி தேவியோ தேவகியோட நிலையோ நம்மளை போல ஒரு சாதாரண ஜீவனுடைய நிலை கிடையாது. தேவகி கிருஷ்ணருடைய தாயாவே இறக்கப்பட்டிருக்காங்க. குந்தி தேவி அதே மாதிரி ரொம்ப நெருங்கிய அத்தை உறவுல இருக்காங்க. வசுதேவருடைய சகோதரி தான் குந்தி தேவி. ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம். சோ இவங்க 2 பேருமே கிருஷ்ணருக்கு இவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறாங்க. கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான், அவங்களே இவ்வளவு துன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நம்முடைய நிலை என்ன, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ அவங்களே இவ்வளவு திரும்ப திரும்ப இவ்வளவு ஆபத்தை நாங்க எதிர்கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப நம்ம ஏமாத்துறோம். சோ அதனால தேவகி பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு தாயாக இருந்தாலுமே கூட, ஒரு தாயா தன்னுடைய குழந்தைய மடியில கடத்தி பாலூட்டி அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு எல்லா தாயுமே விரும்புவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாம போனது, அது எவ்வளவு பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தாய்க்கு. சோ அதே மாதிரிதான் குந்தி தேவி ஆரம்பத்துல இருந்து பாண்டவர்கள் கூட நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகத்துல குந்தி தேவி அந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் ஒரு பெரிய பட்டியலே கொடுத்து அதை பற்றி விளக்குறாங்க. அது அடுத்த ஸ்லோகம் வரும்போது நாம பார்க்கலாம். சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பாண்டவர்களும் சரி, குந்தி தேவியும் சரி, தேவகியும் சரி, அவங்க எல்லாம் கிருஷ்ணரோட சங்கத்துல எப்பவும் நித்தியமா இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு
இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்டாங்க துசாசனால. இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்கு. அதனால இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பெல்லாம் எங்கெல்லாம் நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படுதோ, ஒரு பிரச்சனை வருதோ, அப்ப நம்ம வந்து உற்சாகம் இழந்துடக்கூடாது. we should not be discouraged. நம்ம ஊக்கம் இழந்துடக்கூடாது, உற்சாகம் இழந்துடக்கூடாது. தேவிக்கு குந்தி தேவி இவங்களுக்கே ஆபத்து வந்திருக்கு, அவங்களே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு தான் நம்ம அதை உற்சாகப்படுத்திக்கணும். அதை உற்சாக நோக்கத்தோட அதை ஏற்கனவே ஒழிய நம்ம வந்து ஐயோ நம்ம ஹரே கிருஷ்ணன் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா நமக்கு இத்தனை பிரச்சனை வருதே, பெட்டர் நம்ம ஜபம் பண்றதை விட்டுறலாம் அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து டிஸ்கரேஜ் ஆகுறது. பிரபுபாதர் வந்து நமக்கு அதுக்கு பரிந்துரைக்கல. நம்ம ஜபம் பண்றோம், நம்ம கோயிலுக்கு வரோம், பக்தி பண்றோம், நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம இன்னும் குந்தி தேவியோடைய நிலை அடையாமையே நம்ம வந்து பிரச்சனையை கண்டு ஒதுங்கி போகக்கூடாது. ஆனா அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கே வந்து கிருஷ்ணர் அந்த மாதிரி சூழலை கொடுக்குறாரு. அப்ப நம்ம ஏமாத்துறோம். சோ உண்மையிலேயே நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த பௌதிக உலகத்தினுடைய தொந்தரவுகளால பாதிக்கப்படக்கூடாது. கிருஷ்ண உணர்வு அப்படின்னா நாம வந்து கிருஷ்ணரை சார்ந்து இருக்கணும். அவசிய ரட்சிப்பை கிருஷ்ணா விஸ்வாச பாலனா, அவர் வந்து நம்மளை ரட்சிப்பார், அவர் நம்மளை பாதுகாப்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுதான் சரணாகதி அப்படின்னு சொல்லப்படுது. அனுகூல்யஸ்ய சங்கல்ப பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷதி இதி விஸ்வாசோ பிருத்திவே வர்ணந்தத ரக்ஷதி இதி விஸ்வாசோ. கிருஷ்ணர் நம்மளை ரட்சிப்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எப்படி பிரகலாதருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. பிரகலாதர் வந்து என்னை காப்பாத்துங்க கதறல, ஆனாலும் என்னுடைய வேலை பகவானுடைய ஸ்மரணத்துல இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து கிரண்யகசிபுவோட எந்த ஒரு விஷயத்தினாலும் அவர் தொந்தரவு அடையல. சோ அது மாதிரி நம்ம உறுதியோடு இருக்கணும், நம்மளுடைய நம்பிக்கை ஸ்திரமா இருக்கணும். சோ அவரை நம்மளை காப்பாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நமக்கு அபாயம் ஆபத்து வரும்போதெல்லாம் நம்ம தொந்தரவு அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் பதம் 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 பாகவத்தை நமக்கு சொல்லுது, ஒவ்வொரு அடியிலையும் ஆபத்து நிறைஞ்சு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நான் வந்து ரொம்ப என்ன பாதுகாப்பா இருக்கேன், நான் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவன், நான் இதர நிபுணத்துவம் பெற்றிருக்கேன், என்னால என்னை பாதுகாத்து கொள்ள முடியும், இந்த உலகத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது பெரிய முட்டாள்தனம். இந்த உலகத்துல யாருக்குமே சந்தோஷம் கிடையாது. சந்தோஷமா இருக்கிறோம்னா அப்ப நம்ம மாயையில இருக்கணும் அர்த்தம். நம்முடைய உண்மையான நிலையை நம்ம உணராம இருக்கணும் அர்த்தம். சோ அதனால அது பெரிய முட்டாள்தனம். எப்பவுமே நம்ம இந்த உலகம் துன்பம் நிறைஞ்சதுன்றத உணர்ந்து இருக்கணும். அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. பாகவதம் சொல்லுது, குந்தி தேவி சொல்றாங்க, எத்தனையோ தூய பக்தர்கள் சொல்றாங்க. அததான் நம்ம ஏற்கணும். இன்னைக்கு உலகத்துல வந்து நம்ம பொய்யான வாழ்க்கை, செயற்கையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும். எல்லா சினிமாக்காரங்களை பார்த்து, கிரிக்கெட் விளையாடுறவங்களை பார்த்து, அவங்க திரையில வரும்போது, அவங்க ஒரு விளம்பரத்துல வரும்போது செயற்கையா அவங்க பணம் வாங்கிட்டு சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து அது மாதிரி செயற்கையா நம்ம நடிச்சிட்டு இருக்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி நம்ம வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அப்கோர்ஸ் அதுக்காக ஜீவாத்மாவான நம்ம சந்தோஷமா இருக்க முடியாதுன்றது அர்த்தம் கிடையாது. ஆனந்தமயோ வியாசாத், ஆத்மாவான நம்ம எல்லாருமே ஆனந்தமா இருக்க வேண்டியவர்கள். நம்ம இயற்கையிலேயே ஆனந்தத்தால் ஆனவங்க. ஆனால் அது இங்கே கிடையாது, இந்த பௌதிக வாழ்க்கையில கிடையாது. இந்த புலனின்பத்தை அடிப்படையாக கொண்ட இந்த வாழ்க்கையில அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா பௌதிகம் அப்படின்னாவே ஆபத்துக்கள் நிறைந்தது. சோ இதுதான் நம்ம கிருஷ்ணரை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். கிருஷ்ணருடைய செயல்கள், பகவான் பக்த வத்சல்யா, அவர் தன்னுடைய பக்தர்களை ரட்சிக்கிறதுல ரொம்ப ஆனந்தப்படுறார். சோ
இப்ப நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வர்றோம் அப்படின்னா, கிருஷ்ணனுடைய சேவகன்றதை நம்ம உணர்றோம் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து இந்த உலகத்தினுடைய பௌதிக உலகத்தினுடைய அபாயங்கள்ல தொந்தரவு அடையாம கிருஷ்ணன் மேல நம்பிக்கையோட அவரை சார்ந்து இருக்கணும். அப்போ நம்ம காப்பாற்றப்படுவோம். ஸோ இதுதான் பிரபுபாதர் இந்த ஸ்லோகம் சார்ந்து அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஸோ இப்போ நான் வந்து சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருடைய இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஓகே, சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றார், நான் உதவியற்ற நிலையில் இருந்த போது உங்கள் தாயை போல நீங்கள் என்னை பாதுகாத்தீர்கள். யாரு? இது குந்தி தேவி சொல்றாங்க. எப்படி தேவிக்கு உங்களுடைய தாயா கருதி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களோ அது போல எனக்கு ஆதரவே கிடையாது. தேவகிக்கு வந்து வசுதேவர் கணவர் இருக்காங்க, ஆனால் எனக்கு அந்த மாதிரி கணவர், எனக்கு எஜமானர் யாரும் கிடையாது. நான் ஆதரவற்ற நிலையில இருக்கும்போது நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ரிஷிகேஷரே, புலன்களின் எஜமானரே, நீங்கள் புலன்களின் எஜமானர் என்பதால் நீங்கள் மட்டுமே இதயத்தை அறிவீர்கள். ஏன்னா அவர் தான் எல்லா புலன்களுக்கும் எஜமானர். ஸோ அப்போ இதயத்துக்கும் அவர் தான் எஜமானர். ஸோ என்னுடைய இதயத்துல என்ன இருக்குன்றத நீங்க தான் தெரிஞ்சுப்பீங்க. எனது மகன்களுடன் சேர்ந்து நான் ஆபத்தில் இருந்து மீட்கப்பட்டேன். நீங்கள் எனக்கு சிறப்பு கருணை காட்டினீர்கள். நீங்கள் தேவகியின் மற்ற குழந்தைகளை பாதுகாக்கவில்லை. பிரபுபாதரும் பொருளுரையில் இந்த கருத்து சொல்றாரு. தேவகியோட உங்களுக்கு முன்னாடி பிறந்த மற்ற குழந்தைகள் எல்லாம் கூட நீங்க பாதுகாக்கல. காரணம் என்ன? எனது கர்மங்களின் துன்பத்தால் நான் அதிகம் பாதிக்கப்பட்டேன். நான் தேவகியை விட அதிகமாக கஷ்டப்பட்டேன். என் எஜமானரான நாதனே, உங்களால் நான் காப்பாற்றப்பட்டேன். அவளுக்கு ஒரு கணவர் இருந்தார். இவ்வாறாக வசுதேவர் அதிக குழந்தைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஏன்னா எத்தனை குழந்தை அவங்க தேவிக்கோட குழந்தைங்க கொல்லப்பட்டிருந்தாலுமே கூட கணவர் கூடவே இருக்காங்க. ஸோ அவங்க மறுபடியும் எத்தனை குழந்தை வேணா பெற்றுக்கொள்ளலாம். அப்போ தேவைக்கு துன்பம் வந்து அவ்வளவு பெருசு கிடையாது. ஆனா எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. ஸோ அதனால எனக்கு வந்து நீங்க சிறப்பு கருணையை காட்டியிருக்கீங்க. என்னுடைய குழந்தைகள் கொல்லப்பட்டிருந்தாலோ அல்லது எனக்கு அந்த மாதிரி ஏதாவது நேர்ந்திருந்தாலோ ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். ஆனா தேவிக்கோட விஷயம் அப்படி கிடையாது. அதனால தேவிக்கை விட எனக்கு அதிகம் கருணை காட்டிருக்கீங்க அப்படின்றாங்க. எல்லா குழந்தைகளிலும் நீங்கள் சிரோன்மணியாக இருந்ததா? அது மட்டும் இல்ல, ஏன் மற்ற குழந்தைகள் எல்லாம் கிருஷ்ணரை காப்பாத்தல, தன்னை மட்டும் காப்பாற்றி கொண்டார் அப்படின்னா அதுக்கு இங்க விளக்கம் சொல்றாங்க. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் விளக்கம் சொல்றாரு. எல்லா குழந்தைகள், அதாவது தேவிக்கு பிறந்த 8 குழந்தைகள்ல 6 குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க இல்லையா? சோ அதுல எல்லா குழந்தைகளிலும் சிரோன்மணியாக நீங்க மணிமகுடமா இருந்திருக்கீங்க. நீங்க எல்லா குழந்தைகளும் சிறந்தவங்களா இருந்திருக்கீங்க. சோ காப்பாற்றப்படாத அவருடைய முந்தைய தாழ்ந்த குழந்தைகளுக்கு மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்ப உயர்ந்தவங்க. அப்போ அவங்க உங்களை விட தாழ்ந்தவங்க. இப்போ அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் மணிமகுடமா நீங்க வந்துடுறீங்க கடைசியில. ஸோ அப்போ அந்த குழந்தைங்க இல்லைன்னாலும் அவங்களுக்கு ஒன்றும் இழப்பா தெரியாது. ஏன்னா மீண்டும் மீண்டும் பல ஆபத்துக்கள்ல இருந்து நான் காப்பாற்றப்பட்டேன். அதே சமயம் அவர் கம்சனால் ஏற்பட்ட சிறிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார். தேவகிக்கு கஷ்டம் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை தான். அதபடி மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா தான் கம்சன் வந்து பார்த்துட்டான். ஒரு சகோதரன் என்ற நிலையில இருந்து இவன் திருமணம் ஏற்பாடு எல்லாமே ரொம்ப அற்புதமா தேரோட்டியாவே வந்தான். அந்த அளவுக்கு தேவிக்கு மேல பாசம் பண்றான். ஆனா தனக்கு ஒரு ஆபத்துன்னு ஒண்ணுதான் அவன் மாறினான். சோ பரமபுருஷர் தன் வயிற்றில் இருந்து பிறப்பார் என்று திரும்ப திரும்ப வந்த எதிர்பார்ப்புகளால் அவள் மகிழ்ச்சியாக இருந்ததால் அவளுக்கு ஆபத்து பற்றி ஒரு சுவடு கூட தெரியவில்லை. சோ குந்தி தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவிக்கு கஷ்டம் வந்திருந்தாலுமே கூட கடைசியா கிருஷ்ணரே பரமபுருஷ பகவானே எனக்கு மகனா வந்து பிறக்க போறார் என்ற அந்த ஒரு திருப்தியான ஒரு மன நிறைவான எண்ணம் திரும்ப அவங்க வந்து அவங்க துக்கத்தை மறக்க வச்சது. அதனால தேவிக்கு அது வந்து கஷ்டமே கிடையாது அப்படின்றாங்க.
நீங்கள் பிறந்த பிறகு அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நான் எல்லா வழிகளிலும் மோசமாக இருந்தேன். ஆனா என்னுடைய விஷயத்துல அப்படி கிடையாது. எல்லா சமயத்திலையும் பெரிய ஆபத்தை எதிர்கொண்டுட்டே இருந்தேன். நீங்கள் மிகவும் வீழ்ச்சி அடைந்தவரின் நண்பர் என்பதால் சைத்தன்ய மகாபிரபு வந்து பதித்த பாவனா ஹேத்து தவ அவதாரம் சொல்லப்படுது. பதித்த பாவனா அப்படின்னா ரொம்ப வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களுக்கு அவர் கருணையை கொடுக்கக்கூடியவர். சோ நீங்கள் மிகவும் வீழ்ச்சி அடைந்தவரின் நண்பர் என்பதால் நீங்கள் என்னிடம் இரக்கம் காட்டினீர். உங்கள் மீது பிரேமை கொண்டிருந்த அதிர்ஷ்டசாலி தேவிகையை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் தேவிகையோட ஒப்பிட்டு தன்னுடைய நிலையை ரொம்ப தாழ்வா வைத்துக் கொண்டு தாழ்த்தி கொண்டு அவங்களுடைய இந்த பிரார்த்தனையை முடிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த 5வது ஸ்லோகத்துக்கான விளக்கம் நிறைவு பெறுது. ஸோ இப்போ அடுத்த ஸ்லோகம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆல்ரெடி 8 o'clock ஆச்சு. ஸோ அதனால இப்போ நான் ஏதாவது கேள்வி இருக்கான்னு பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி, கருத்துக்கள், விமர்சனங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்க சாட் விண்டோவில் அதை தெரிவிக்கலாம் அல்லது உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம கேள்விகளை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதில் சொல்ல முயற்சிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு இருந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட எல்லாருக்கும் மிக்க நன்றி. அபிஷியலா ப்ரோக்ராம் ஓவர் 8 o'clock ஆச்சு. கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல இருந்ததுன்னா நீங்க இருந்து விருப்பப்படுறவங்க இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சாட் விண்டோவில் இது வரைக்கும் எது கேள்வி இல்லை. யாராவது கையை உயர்த்திருக்கீங்களா? ஓகே, 2 பேர் கையை உயர்த்திருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திவ்யா பலராம் பிரபு, நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் பிரணாம். ரொம்ப அருமையா இருந்தது பிரபு, ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ். அதுல வந்து பொதுவா நம்ம இந்த ஒரு ஸ்லோகத்துல, பர்டிகுலர் ஸ்லோகத்துல நாம நிறைய கேள்விப்பட்ட விஷயங்கள் வந்து குந்தி மகாராணி வந்து தனக்கு வந்து கணவர் இல்ல, ஆனா தேவகி மாதாவுக்கு வந்து கணவர் இருந்தாங்க, அதனால கிருஷ்ணரோட கருணை வந்து எனக்கு அதிகமா வேணும் அப்படின்னு கேட்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் ஆனா அதுக்கடுத்து நீங்க ஒரு சொன்ன விஷயம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் புதுசா நம்ம நான் அடியே தெரிஞ்சுக்கிட்டேன் பிரபு. அதாவது அவங்களுக்கு வந்து தேவகி மாதாவுக்கு வந்து கணவர் இருக்காங்க, அடுத்து அவங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து குந்தி எனக்கு வந்து குழந்தைகள் அடுத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால ஒவ்வொரு ஆபத்தையும் என்னோட குழந்தைகள் நீங்க காப்பாத்துறீங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப மனசை தொடக்கூடியதா இருந்தது பிரபு அந்த பிரார்த்தனை. இது இப்ப நான் இதை இங்க உங்கள்கிட்ட தான் நான் இதை புதுசா கேட்கிறேன். இந்த ஒரு ஆங்கிள் அவங்க பேசினாங்க. இது விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருடைய விளக்கம். அது அவர் கொடுக்கிறார். தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ பிரபு. ஆச்சாரிகளோட மேற்கோள்களை காட்டி பேசினதுனால இந்த விஷயம் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு பிரபுஜி. ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னும் இதுல ஒரு சின்ன சந்தேகம் பிரபு. தேவகி மாதாவுக்கும் வசுதேவருக்கும் 8வது மகனாக தானே கிருஷ்ண பகவான் தோன்றினார், அவதரிச்சார். அப்ப கிருஷ்ண பகவானுக்கு முன்னாடி, பலராமருக்கு முன்னாடி 6 குழந்தைகளை கம்சன் கொண்டுட்டார். ஆனா கிருஷ்ண தோன்றினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேற எதுவும் குழந்தைகள் பிறந்ததா, அத வந்து கம்சன் எதுவும் அழைத்தார், அப்படி எதுவும் ரெக்கார்டு இருக்கா பிரபுஜி? இல்ல, அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா கம்சன் வந்து அவங்கள சிறையிலேயே வச்சிருக்கான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து அவர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மதுராவுக்கு வந்து கம்சனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க சிறையில இருந்து வெளில வராங்க. அதுக்கப்புறம் அது எதுவும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் விளக்கம் கொடுத்த மாதிரி தெரியல. ஆமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்த மாதிரி இது வரைக்கும் நான் எதுவும் கேள்விப்படல. மேபி நான் கேட்டு பாக்குறேன் வேற மூத்த பக்தர்கள் வரையில அந்த ஒரு திங்கிங் வந்தது, அடுத்தவங்களுக்கு குழந்தை கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல, எனக்கு அது மாதிரி எதுவும் தெரியல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதான் கேள்வி பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்ததா சேதுராமன், நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம்.
ஹரே கிருஷ்ணா. லைன்ல இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. லைன்ல இருக்கேன் குருஜி. நல்லா இருக்கீங்களா? கிருஷ்ணா நமஸ்காரம். நமஸ்காரம் சார். ரொம்ப பிரமாதமா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, போன கிளாஸ்ல வந்து நவ பங்கஜ நாபாய பங்கஜ மாலினே அப்படிங்கிற ஸ்லோகம் நீங்க முடிச்சீங்க. ஆமா. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ யதா ரிஷிகேச ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா, கரெக்ட் இல்லையா? இப்போ நீங்க சொல்லும் போது வந்து 5வது ஸ்லோகம் சொல்றீங்க. இன்னைக்கு 6வது ஸ்லோகம். 6வது எதுல 6வது வருது? அதாவது 18ல இருந்து ஆரம்பமாகுது. ஆமா, 18 சாரி. சரி சரி, புரிஞ்சுது புரிஞ்சுது. 18 ஆரம்பம். குந்தி தேவியோட நம்பர் சொல்லும் போது அந்த அவங்களுடைய பிரார்த்தனை தொடங்குறதுல இருந்து 18வது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் இவ்வளவு டைம் எடுத்துருது. ஆமா, ஆக்சுவலா நான் இன்னைக்கு 2வது ஸ்லோகம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், விளக்க வேணாம், அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். பட் இதுலயே டைம் இருந்தது. சோ இப்ப ஸ்டார்ட் பண்ணனும். ரொம்ப அனுபவிச்சோம், ரொம்ப அனுபவிச்சோம். ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. சோ வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? கையை உயர்த்தாதவங்க நீங்க ஏதாவது கேட்கணும்னா நான் இப்போ எல்லாரையும் அன்மியூட் பண்றதுக்கு அலோ பண்றேன். கையை உயர்த்தாதவங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னாலும் நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. வேதநாராயண் பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. தண்டவத் பிரணாம். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பிரணாம் பிரபு. தேங்க்யூ பிரபு. அந்த முதல்ல ஒரு பிரபு பேசினாலே பலராம், அவர் பேர் என்னது? முதல்ல சொன்னாலே அந்த பலராம் பிரபு, பலராம் பிரபு சொன்ன மாதிரி இந்த அந்த ஒரு விஷயம் கிருஷ்ணா சக்கரவர்த்தி டாக்டருடைய கமெண்ட்ரி இன்னைக்கு தான் கேட்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது அவர் சொன்னது அப்படி அந்த கருத்து எனக்கும் புதுசா இருந்தது. அது போக பிரபு ஆக்சுவலா வந்து நமக்கு பிராக்டிசிங் டிவோட்டி நமக்கு வந்து ஏதாவது துன்பம் வந்த உடனே நம்ம வந்து நம்மால வந்து ஏன் இப்படி துன்பம் நடக்குதுன்னு அந்த கேள்விதான் முதல்ல வருதே தவிர நம்மால வந்து பகவான் ஷெல்டர் எடுக்க முடியலையே. ஆக்சுவலி அதுக்காக தான் இந்த பிரார்த்தனைகள்லாம் நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும். பிரபுபாதர் அதுக்காக தான் ஸ்பெசிபிக்கா லாஸ்ட் வீக்ல கூட காட்டினேன். அந்த குந்தி மகாராணி போதனைகள் புக்கு கூட எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். ஸ்பெசிபிக்கா பிரபுபாதர் இதை பத்தி உபன்யாசங்கள் எல்லா ஸ்லோகத்துக்கும் கொடுத்துருக்கிறார். தனி புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஏன்னா பக்தர்கள் இதை திரும்ப திரும்ப கேட்கணும். இதை கேட்கும் போது அப்ப நம்முடைய நிலை என்னவா இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம வந்து பகவான் இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்குன்னு நம்ம அவருக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது இல்லையா? இதுல இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இப்ப அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்துல எல்லாம் பார்த்தோம்னா அவங்க இன்னும் மேலும் துன்பத்தை கொடுங்கன்னு பிரார்த்திக்க இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காவே இருக்கு. சோ இருந்தாலும் நமக்கு தெரியலனாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனிவே பக்தியில நம்ம எவ்வளவு நாள் இருந்தாலும் நம்ம மேலும் மேலும் கற்றுக்கொண்டேதான் போயிட்டு இருக்க முடியும். இது வந்து நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்னு என்னைக்குமே யாருமே சொல்ல முடியாது. குந்தி தேவி இவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற அவங்களே தன்னை வந்து எவ்வளவு தாழ்த்தி இங்க பிரசன்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அப்போ நம்மளுடைய நிலையும் நம்ம வந்து ஒரு பணிவா வச்சுட்டு பகவான் மேல அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்கோர்ஸ் அந்த நம்பிக்கை நம்ம சிரவணம் நிறைய திரும்ப திரும்ப பக்தர்கிட்ட இருந்து கேட்கறது மூலமா அந்த நம்பிக்கை ஸ்திரமாகும், ஸ்ட்ராங் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த பிரார்த்தனைகள்லாம் நம்ம கேட்கணும்ன்றது. எஸ், டெஃபினட்டா. இப்போ நான் பேசுறேன்னா எனக்கும் அதே தான், எல்லாருக்கும் அதே தான். நம்மளுடைய நிலை அதுதான். நமக்கு பிரச்சனை வரும்போதுதான் அது நமக்கு தெரியுது. பேசுறது ரொம்ப சுலபம், செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனா திரும்ப திரும்ப நம்ம கேட்கும் போது ஒரு நாள் இப்ப நமக்கே வந்து நிறைய விஷயங்கள் இப்ப உணர்ந்திருக்கும். ஆரம்பத்துல வந்து நமக்கு இந்த பூண்டு வெங்காயம் சாப்பிடாம இருக்கிறது, டீ காஃபி குடிக்கிறது விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கூட ரொம்ப பெரிய கஷ்டமா தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு வந்து அது சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். இன்னைக்கு நமக்கு மற்றவங்க யாராவது அதை பத்தி கேள்வி கேட்டாங்களாவே நமக்கு அதெல்லாம் என்னங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா
அது எப்படி சாத்தியமாச்சு? நம்ம பக்தர்களுடைய சங்கத்துல தொடர்ந்து நம்ம பழக அவங்களுடைய கருணையால நாம நிறைய பக்தர்கிட்ட இருந்து கேட்க தத்துவத்தை திரும்ப கேட்க நமக்கு அதுக்கான புரிதல், நம்முடைய நம்பிக்கை ஸ்திரமாகுது, ஸ்ட்ராங் ஆகுது. அதுதான் ப்ராசஸ். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சேதுராமன் மறுபடியும் பேசுறேன். இதுல ஒரு கருத்து சொன்னீங்க, சின்ன குழந்தை 3.5 வயசு குழந்தை சரஸ்வதி கிருஷ்ண பகவானை பத்தி, கிருஷ்ணர் யாரு தெரியுமா, அவர்தான் பரமபுருஷ பகவான்னு சொன்னாரு, அதுவே ஒரு பெரிய பிரச்சாரம், அப்படி பண்ணாலே போறன்னு நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது ஜாஸ்தி தலையை போட்டு உடைச்சுக்க வேண்டாம், சிம்பிளா சொல்லி முடிச்சுடலாம். நம்ம டீடைலா சொல்லணும்னா நிறைய நமக்கு சாஸ்திரங்கள், நமக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் விளக்குறார். இன்னைக்கு கிருஷ்ணரை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டோம். பட் பிரபுபாதா சொல்றாரு, இந்த சின்ன குழந்தை கூட பண்ற அளவுக்கு இந்த கிருஷ்ண பக்தி அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் அப்படிங்கிற. யாருமே என்னால ஒரு பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது பாருங்க, எஸ்கேப் ஆயிட முடியாது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், குறிப்பா இந்த பாரத பூமியில பிறந்த நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அது. பாரத பூமிக்கே ஹோயில மனுஷ ஜன்மையாள் ஜன்ம சார்த்தக கரை கர பரவபகார் அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்லப்பட்டிருக்கு. மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, பாரத பூமியில பிறந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் இந்த ஜன்மத்தோட பலனை என்னன்றதை உணர்ந்து அதை அடைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் மற்றவர்களும் இந்த பலனை அடையிறதுக்கு நம்ம உபகாரம் பண்ணணும், நம்ம அவங்களுக்கு உதவியா இருக்கணும். அதுதான் இந்த வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படிங்கிறார். சோ நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு, அதை நம்ம செய்யணும் அப்படின்றதுதான் பிரபுபாதா இங்க வலியுறுத்திருக்காரு. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. சந்தோஷம் பிரபு. சின்ன பாயிண்ட் பிரபு. சொல்லுங்க பிரபு. அந்த பிரபு சொன்னாலே அந்த 3 வயசு குழந்தை இருக்கு, யாருனாலும் சின்ன குழந்தை கூட பிரச்சாரம் பண்ணலாம், யார் வேணா பிரச்சாரம் பண்ணலாம்னு. ஆமா. இது சைத்தன்ய சரிதாமிரதம் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். அதுல ஆதிலீலை அத்தியாயம் 2:13 அதுல சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் குருசாமி சொல்றார், சைத்தன்ய மகாபிரபுக்கு என்னுடைய வந்தனங்கள். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால ஒரு சின்ன பாலகன் கூட இந்த பலவிதமான மத கொள்கைகள் அப்படின்னு தத்துவங்கள் நிறைந்த அபாயகரமான முறைகள் போன்ற தத்துவங்கள் நிறைந்த இந்த சித்தாந்த கடலை மிக எளிமையில் கடக்க முடியும். அப்பேற்பட்ட சைத்தன்ய மகாபிரபுக்கு என்னுடைய வந்தனங்கள் அப்படின்னு சொல்றார். சின்ன பாலகன் கூட பெரிய பெரிய தத்துவவாதிகள், அதுல பிரபுபாதர் பொருள் சொல்றாரு, பெரிய பெரிய தத்துவவாதிகள், புத்த மதம், அப்புறம் கனாடா, கபிலா, எந்த விதமான தத்துவவாதிகள் யார் வேலை, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிற அறியாமை கடல்ல அவங்க எல்லாம் மிருகங்கள், அவங்க கொடூரமான மிருகங்கள், நம்மளை சாப்பிடக்கூடிய மிருகங்கள். அதுல இருந்து தப்பிக்க முடியும், ஒரு சின்ன பாலகன் கூட தப்பிக்க முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட கருணையை சைத்தன்ய மகாபிரபு வழங்கியிருக்கிறார். அதை படிக்கும்போதுதான் சில பிரபுபாதருடைய கருணை, சைத்தன்ய கருணை, பிரபுபாதருடைய கருணை ஒரு சின்ன குழந்தை கூட பிரச்சாரம் பண்ண முடியும். டெஃபினட்டா அது நம்ம பாக்குறோமே. இப்ப பிராக்டிக்கலா இப்போ ரீசெண்டா லாஸ்ட் இயர் இங்க பெங்களூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி எங்களை இன்வைட் பண்ணிருந்தாங்க ஒரு ப்ரோக்ராமுக்காக. தாமோதர மாசத்துல இந்த தாமோதர ப்ரோக்ராமுக்காக ஒரு ஃபேமிலி இன்வைட் பண்ணிருந்தாங்க. நாங்க போயிருந்தோம் இங்க குருகுல குழந்தைங்களை கூட்டிட்டு. அங்க போயிட்டு குருகுல பசங்களை தாமோதர அஷ்டகம் பாட சொல்லிட்டு கோகுல் சந்திர பிரபு உபன்யாசம் கொடுத்தார். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க புக்கு டிஸ்பிளே பண்ணிருந்தோம், புத்தகங்கள்லாம் வச்சிருந்தோம். பாருங்க, விருப்பப்படுறவங்க புக்கை பாருங்க, வாங்குங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணோம். ஒருத்தர் கூட டேபிள் பக்கமே வரல. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் அந்த வீட்டு நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருந்தாங்க. ஒருத்தர் கூட வரல. அதுக்கப்புறம் இந்த குருகுல பசங்களுக்கு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு முடிஞ்ச உடனே குயிக்கா அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க கை கழுவிட்டு புக் டேபிள் பக்கத்துல நின்றுட்டு ஆளுக்கு 2 புக்கை எடுத்துட்டு ஒருத்தரையா பர்சனலா அப்ரோச் பண்ணி அவங்க புக்கு வாங்க சொல்லி கேட்ட உடனே நிறைய புக் அன்னைக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. குருகுல பசங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன நம்ம இவ்வளவு நேரம் சொன்னோம், ஒருத்தர் கேட்கல. சின்ன பசங்க சொன்ன உடனே இவ்வளவு பேர். ஏன்னா அவங்க சொல்றத கேட்கும் போதே அவங்களுக்கு மறக்க முடியல. அவங்க சார் இது ஒரு புக்கு வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும்
அவங்க ஒன்றும் பெரிய பிலாசபி எல்லாம் பேசல, ரொம்ப சிம்பிளா சின்ன பசங்க ரெக்வஸ்ட் பண்ணதுனாலே அவங்க வந்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கிருஷ்ண பக்தி வந்து நமக்கு பிரபுபாதரும் சரி சைத்தன்ய மகாபிரபுவும் சரி அவங்க ஒரு எளிமையாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப கடமைப்பட்டவங்களா இருக்கணும், ரொம்ப முழு முயற்சியோட இந்த பிரச்சாரத்துல நம்ம ஈடுபடணும். நன்றி பிரபு, நீங்க இந்த சைத்தன்ய சரிதாமிரத கருத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த பிரபுஜி சொன்னாரே, சொன்ன உடனே டக்குனு ஞாபகம். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், உங்களோட பிராக்டிகல் ஆஸ்பெக்ட். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னொருத்தர் இங்க சிவகுமார் கை உயர்த்திருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா, பிரணாம் பிரபு. பிரபு ஒரு கேள்வி பிரபு. இப்போ நம்மளுக்கு நம்ம லைஃப்ல சேலஞ்சஸ் வரும்போது அது அப்பதான் வந்து நம்மளோட அந்த நிலையில்லாத தன்மை, அன்சர்டனிட்டி ஆஃப் த லைஃப் வந்து பிராக்டிக்கலா புரியுது பிரபு. சேலஞ்சஸ் வரும்போது அது அத மாதிரி புரியறதுனால பக்தியில இன்னும் ஈடுபாடு, அதனோட நம்ம இன்னும் தீவிரமா ஈடுபடுறோம், மேல முன்னேறுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பிரபு அந்த மாதிரி வர சேலஞ்சஸ். ஆனா அதே சேலஞ்சஸ் வந்து ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பக்தியை ஷேக் பண்ற மாதிரியும் இருக்கு பிரபு. சோ அது ரெண்டும் டுவல் ரோல் பிளே பண்ற மாதிரி இருக்கு பிரபு. நம்மளுக்கு அந்த துயரம் தேவை நான் முன்னேறதுக்கு, ஆனா அதே துயரம் வந்து என்கிட்ட இருக்கிற பக்தியுமே கொஞ்சம் ஷேக் பண்ற மாதிரியான ஒரு பயத்தினால அந்த மாதிரியும் போகுது பிரபு. அந்த மாதிரி நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த டுவாலிட்டி இருக்கு பிரபு. அந்த ரெண்டு நிலைகளுக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு மாத்தி மாத்தி போற மாதிரி இருக்கு பிரபு. அது பிரபுவோட பாயிண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலா எஸ், டெஃபினட்டா நீங்க சொல்றது சரி. நிறைய பக்தர்கள் எல்லாருமே அந்த ஸ்டேஜை கடந்துதான் வர வேண்டி இருக்கு. ஏன்னா யாருமே எடுத்த உடனே நம்ம வந்து குந்தி தேவி மாதிரி எனக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொடுங்க எல்லாம் பிரார்த்திக்கிற அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிட முடியாது. அன்லெஸ் நம்ம வந்து முந்தைய பிறவில ரொம்ப உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சு ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாலும் ஒழிய. ஸோ இப்போ வந்து டெஃபினட்டா நம்ம எல்லாருமே அதை கடந்து வரோம், அது உண்மைதான். எல்லாருக்குமே அந்த அனுபவம் எனக்கும் இருக்கு. ஒன் திங் வந்து நம்ம இந்த சாஸ்திரங்களை படிக்கிறது மூலமா, இந்த மாதிரி குந்தி தேவியினுடைய பிரார்த்தனைகள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்கறது மூலமா, பிரபுவருடைய உபன்யாசங்கள் கேட்கறது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஈவன் நமக்கு பர்சனலா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராத பட்சத்துல கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்துக்களை சந்திக்காத பட்சத்துல கூட நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ரிப்பீட்டடா நம்ம திரும்ப திரும்ப கேட்கறது மூலமா. ஏன்னா நம்ம கண் முன்னாடி நடக்குது, நமக்கு நடக்கலைன்னாலும் நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு இல்லையா, நிறைய பேரை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. அத வந்து என்னன்னா நம்ம அப்பப்போ மறந்து போயிடுறோம். அதுதான் மாயா அப்படின்றது. நமக்கு வரலையே அப்படின்னு நம்ம நினைச்சுட்டே போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு வரும்போது அதை நம்ம முன்னேறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு, இல்லாத பட்சத்துல அது கஷ்டமா இருக்கு. ஆனால் அதுக்குதான் வந்து நம்ம ரெகுலரா நம்ம கேட்கணும், பிரபுவருடைய புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு நமக்கு வலியுறுத்தப்படுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அதுல வந்து நமக்கு ரிப்பீட்டடா இந்த உலக துக்காலயம் இங்க அனுபவிக்கிறதுக்கான இடம் கிடையாது, நம்ம அப்படி நினைச்சோம்னா அது முட்டாள்தனம், நான் சௌகரியமா இருக்கேன். பிரபுபார் இன்னைக்கு கூட அதுதான் சொல்றாரு உபன்யாசத்துல. அந்த எண்ணம் நமக்கு வரவே கூடாது. ரிப்பீட்டடா பிரபுபார்ட்ட இருந்து அதை நம்ம கேட்கும் போது ஒரு காலகட்டத்துக்கு மேல ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கு, நம்மளும் அதை பார்த்துட்டே தான் இருக்கோம். அப்ப இதுதான் உண்மை அப்படின்றத நம்ம கன்வின்ஸ் ஆயிடுவோம். இப்ப வந்து நமக்கு அந்த மாயா வந்து பொய்யான ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கு. இல்ல நீ வந்து நல்ல ஜாப் கிடைச்சிருச்சுன்னா, நல்ல சம்பளம் வாங்கிட்டேன்னா, நல்ல கல்யாணம் பண்ணிட்ட, நல்ல அழகான மனைவி இருந்துட்டா, நல்ல வீடு கட்டிட்டா, அதாயிட்டா இதாயிட்டா நீ சந்தோஷமா ஆயிடுவ, இப்ப மேபி உனக்கு பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஹோப்பை கொடுக்கறது தான் மாயா, வேற ஒண்ணும் கிடையாது. பட் நம்ம அதை ரியலைஸ் பண்ணிடுறதுக்கு இந்த ரெகுலர் ஹியரிங் ரீடிங் வந்து நமக்கு உதவியா இருக்கும். அதுக்குதான் நமக்கு அதை திரும்ப திரும்ப வலியுறுத்துறதுக்கு காரணம். ஒன்ஸ் அதை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை வரும்போது எனிவே இதை நம்ம எதிர்பார்த்தது தானே, இது நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அப்பதான் நம்ம வந்து அதனால டிஸ்டர்ப் ஆகாம இருக்க முடியும். அதை நம்ம எதிர்பார்க்காம இருக்கும் போதுதான், நம்ம எதிர்பார்த்து இருந்தோம்னா நம்ம அதனால ஷாக் ஆக மாட்டோம். ரொம்ப சிம்பிள். எனக்கு இங்க ஒரு மூத்த பக்தர் கோகுல் சந்திர பிரபு வந்து ஒரு உதாரணம் சொன்னார். இப்ப நான் ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன், அந்த வாழைப்பழத்தை வந்து சாப்பிடலாம் நினைச்சேன், ஆனா ஏதோ ஒரு ரீசன்னால அதை மறந்து போய் வீட்டுல வந்து நான்
ஒரு கிச்சன்ல வந்து ஒரு டேபிள் மேல எங்கேயோ வச்சிடுறேன். ஆனா வந்து அதை மறந்து போயிடுறேன் அந்த பழத்தை பத்தி. ஒரு 4-5 நாள் கழிச்சு அல்லது ஒரு வாரம் கழிச்சு எனக்கு அந்த பழம் பத்தி ஞாபகம் வருது. இப்ப போய் அந்த பழத்தை பார்த்தேன் அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து ரொம்ப பழுத்து அது அழுகி போயிருக்கும் இல்லையா? ஒரு பழம் வந்து மாசக்கணக்கில் எல்லாம் இருக்க போறது கிடையாது. ஸோ அது அழுகி போயிருக்கும். ஸோ அது எதிர்பார்த்துதான் அந்த பழத்தை பத்தி ஞாபகம் வந்தோடனே என்ன பண்ணுவேன், அதை பார்க்கலாம், அது நல்லா இருந்தா சாப்பிடலாம், இல்லைன்னா தூக்கி போட்டலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தோட தான், அந்த மைண்ட் செட்டோட தான் நம்ம போவோம் உள்ள போகும்போது இல்லையா? ஸோ கெட்டு போயிருந்தோம்னா தூக்கி போட்டுருவோம். அதனால நம்ம ஒன்றும் பெருசா ஐயோ வீணா போச்சே அப்படின்னு உட்காந்து நம்ம உட்கார வச்சு அழ போறது கிடையாது. அதே மாதிரிதான் இப்ப வந்து நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம வந்து இதுதான் நமக்கு நடக்க போகுது, நமக்கு மரணம் வரப்போகுது, எப்ப வேணா ஆபத்தான சூழல், எப்ப வேணா நமக்கு கொரோனா வரலாம், எப்ப வேணா நமக்கு ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகலாம். அந்த எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அது நமக்கு பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா அதுதான் யதார்த்தம். அதை நம்ம ரியலைஸ் பண்றதுக்காக தான் இந்த ரிப்பீட்டட் ஹியரிங், சாண்டிங், இந்த இதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்றது. அதை நம்ம எதிர்பார்க்காம இருக்கும்போது என்ன ஆகுது, ஓ பணம் கெட்டு போச்சே அப்படின்னு நமக்கு வந்து பணம் வீணா போச்சே அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகும். ஆனா அதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அது வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் சின்னதா தெரியுது. பழம் கெட்டு போனா கூட நமக்கு ஷாக் கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் நம்ம லைஃப்ல வந்து அது பர்சனல் வரும்போது நமக்கு அட்டாச்மெண்ட் அதிகமா இருக்கிறதுனால இந்த உடல் மீது அது ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்குதான் நம்ம ரெகுலர் ஹியரிங் பண்ணும்போது அது நமக்கு இப்ப குந்தி தேவி வந்து பிரபுபாத் சொன்னார் இல்லையா, இந்த நம்ம வந்து இதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது, அந்த பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஹியரிங் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பிரபு. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சோ வேற யாருக்கும் ஏதாவது கேள்வி இருக்கா? யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ணா. புரியும்படி உபன்யாசம் மிக அருமை. நன்றி சுமதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, எல்லாருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை அடுத்த வாரம் இதே ஜூம் ப்ரோக்ராம்ல அடுத்த குந்தி மாதாவுடைய பிரார்த்தனையோட நம்ம சந்திப்போம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.